திடீர்னு இந்த உலகத்தில் ஒரு நாள் பெரிய பிரளயம் வந்துடும், இந்த உலகமே அழிய போகுது. உடனே ஒரு தேவதை வானத்திலிருந்து வருது, இந்த உலகமே அழிய போகுது, ஆனால் 6 பேரை மட்டும் என்னால் காப்பாற்ற முடியும், 6 பேர் என்னுடைய சிறகுல ஏறி உட்காந்துக்கோங்க, உங்களை வேற ஒரு கிரகத்தில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துடுறேன், 6 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த தேவதை சொல்லுது. வேகமாக ஒரு இளைஞன் ஓடி வர்றாரு, அவர் கையில் அவர் காதலிச்ச பொண்ணோட உடைந்த வளையல் துண்டோட வர்றார். அந்த நினைவுகளோடு நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உட்கார்றார். 2வது ஒரு நோயாளி வர்றாரு, மருந்து பாட்டிலோட வர்றார். இது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், அங்கேயாவது நிம்மதியாக வாழணும்ல அப்படின்னு அந்த மருந்து பாட்டிலோட அவர் வர்றார். ஒரு கவிஞன் இதுவரைக்கும் போடப்படாத தன்னுடைய புத்தகத்தோட வர்றார். இது வரைக்கும் நம்மளால் வெளியிட முடியலை அந்த கவிதையெல்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுக்கிட்டு அவரும் அந்த தேவதைக்கு சிறகுல ஏறி உட்கார்றார். ஒரு பெண் கிரெடிட் கார்டோடு வர்றாங்க. ஒருவேளை அங்கே ஷாப்பிங் மால் இருந்தால் துட்டு தேவைப்படும்ல, சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அந்த அம்மா அதோட வந்து ஏறி உட்காருது. ஒரு அரசியல்வாதி வர்றாரு, கையில் ஒரு காஸ்ட்லியான கடிகாரத்தோடு வர்றார். அங்கே வந்து என்ன மணி பார்க்க போகிறீங்க? சுவிஸ் பேங்க்கோடைய அக்கௌண்டெல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன், பத்திரமா இருக்கணும்லன்ட்டு அவர் வந்து உட்கார்றார். 6வதாக ஒரு சிறுமி தனக்கு பிடித்த பொருளாக ஒரு நாய்க்குட்டியை கொண்டுட்டு வந்து ஏற போகிறான். இப்போ தேவதை சொல்லுது, பொருள் தான் எடுத்துகிட்டு வரலான்னு நான் சொன்னேன், நாய்க்குட்டி பொருள் கிடையாது, அது உயிர், அதனால் அதை விட்டுட்டு நீ ஏதாவது பொம்மை ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னு தேவதை சொல்லுகிறது. ஒரு கணம் யோசித்து விட்டு அந்த சிறுமி சொன்னால், அப்படி என்றால் நான் இறங்கிக் கொள்ளுகிறேன், என்னுடைய நாய்க்குட்டியை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். இப்போ தேவதையுடைய சிறகு அப்படி சிலிர்க்கிறது, மற்ற 5 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. தேவதை அந்த சிறுமியோடும் அவளுக்கு பிரியமான நாய்க்குட்டியோடும் பறந்து சென்றது என்று அந்த கவிதையை அவர் நிறைவு செய்திருப்பார். என்னை காட்டிலும் இன்னொரு உயிருக்கு முக்கியத்துவம் தருகிறேன் என்கின்ற சிந்தனை வரும்போதுதான் தேவதை நம் கண் முன்னால் தோன்றக்கூடும் என்கின்ற ஒரு படிமத்தை அவர் இதில் பதிவு செய்திருக்கிறார். என்றால் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதோர் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று வள்ளுவன் சொன்னான். இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவ்வளவு அறிவாளியாக இருக்கிறோம், இவ்வளவு புத்தகம் படித்திருக்கிறோம், ஆனால் அதுக்கு என்ன அடையாளம்? இன்னொரு உயிருடைய வழியை என்னுடைய வழியாக என்றைக்கு நாம் யோசிக்கிறோமோ அப்போ தான் இந்த அறிவுக்கு அர்த்தம் இருக்கிறது, இல்லை என்றால் இந்த அறிவுக்கு அர்த்தம் இல்லை என்றுதான் அர்த்தம். அடுத்த